இந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆட்டோக்காரன் ஓடி வரான், இங்க இருந்து 2 பேர் ஓடி வராங்க. ஒரு பொண்ணு ரோட்ல அடிபட்டு தலையெல்லாம் ரத்தம். ஒரு பையன் வந்து என்ன ஆச்சுன்னு அக்கறையா கேட்கறான். அந்த சின்ன அக்கறைக்கே அந்த பொண்ணு அந்த நேரத்துலயும் சிரிக்கிறா. என்னடா சின்ன அக்கறைக்கே சிரிக்கிறாளேன்னு பார்த்தா அவளோட செருப்பை காட்டுறாங்க. பிரின்சஸ்ன்னு எழுதிருக்கு. அப்ப இளவரசி மாதிரி பெரிய அக்கறை காட்டுறதுக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு தெரியுது. அந்த பொண்ணு அந்த பையனோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டா. நர்ஸ் கையை பிரிச்சதும் அந்த பொண்ணு அவனை பார்த்து அப்பான்னு சொல்லிக்கிட்டே செத்து போயிடுறா. இனிமே அந்த பொண்ணோட கையை இவன் பிடிக்க முடியாது. ஆனா அந்த பொண்ணோட காலை தொட்டு கிடந்த ஒரு செருப்பு அங்க இருக்கு. அதை இவன் கையில பிடிச்சிக்கிட்டு கிளம்பிடுறான். மறுநாள் சிவப்பு ரத்தம் சொட்டிய இடத்துல மஞ்சள் பூக்கள். அந்த பையன் வீட்டுக்கு அந்த பொண்ணு பேயா வந்துடுறா. அவனை அழகா தூங்க வைக்கிறா. பெட்ஷீட் போத்தி விடுறா. மது குடிக்காம அக்கறையா பாத்துக்கிறா. அவனோட பணம் மட்டும் இல்லாம கத்தி கரண்டி கூட அவனோட வீட்டுல இருந்து வெளியே போகாம அவ பாத்துக்கிறா. இன்னொன்னு, ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதே இவன் தாங்கிறது கூட அந்த பையனுக்கு தெரியாம அவ பாத்துக்கிறா. அவனை ஒரு தடவை ஒரு பையன் கொல்ல வரும்போது அவனை காப்பாத்துறா. அவங்க அம்மாவை காப்பாத்துறா. ஒரு நாள் இந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னதே நம்பதான்னு. உடனே அந்த பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லிடலான்னு போறான். காலை பிடிச்சி கெஞ்சிரா, தயவு செஞ்சு சொல்லிடாதுன்னு. அவங்க பொண்ணு செத்ததுக்கு கூட கடவுளை திட்டாத அந்த அப்பா, இப்பேற்பட்ட ஜோடியை சேர்த்து வைக்காம போயிட்டியே கடவுளேன்னு கடவுளை பாவின்னு திட்டுறாரு. அந்த பொண்ணோட இருந்த இடத்த சமாதின்னு சொன்ன இந்த பையன் இப்போ இந்த கோயில் பக்கத்துலயே என்னையும் புதைச்சிருங்கன்னு சொல்றான். நீ நல்லா வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன், இதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு தான் உடம்ப தானே எரிச்சுக்கிறா. எரியும் போது அந்த அப்பாவையும் அந்த பையனையும் பார்த்துக்கிட்டே எரிஞ்சு போறா.